இலங்கை கிரிக்கெட்டுக்குள்ள இன்னும் அந்த அக்கப்போர் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 7 வருஷமா பிடிச்சிருந்த அந்த பீடை வந்து முடிஞ்சிருமா என்றதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. அது என்ன காரணம்னு சொன்னா, ம். கடந்த 7 வருஷமா நாம எடுத்துக்கொண்டா, இலங்கை கிரிக்கெட்ட நாங்க பார்த்த விதம் வேற. ம். நாங்க எதையுமே பெரிய அளவா முன்னேற்றமா நாங்க பார்க்கல. அதுதான் எல்லாருடைய விரக்தியும் கூட. சமீசுல்வா வந்து கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவரா இருந்து, ம். ஏதாவது ஒரு வழியில கிரிக்கெட்ட வழிநடத்தி இருந்தாலோ, அல்லது கிரிக்கெட் சொல்லக்கூடிய அளவுல பெரிய அளவா வளர்ந்திருந்தாலோ, இத பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஒரு வழியில போகும்போது ஒரு பெரிய அப்படின்ற ஒரு ஆச்சரியம் ஆட்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப அவர் போறாரா, அப்பாடா எப்படியாவது போய் தொலையட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆட்களுடைய அந்த வார்த்தைகள் வருது. இப்ப சம்மிசில்லா வந்த காலத்துல இருந்து இப்ப நாங்கள் ஊடக சந்திப்புகள் அதுகளுக்கு எல்லாம் போயிருக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஒரு சக்சஸ் நிறுவனம் என்றதை காட்டிக்கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து. நிறுவனம் இருந்து வேலை இல்லையா? அதுதான் இப்ப வருமானம் எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது. 2015 நட்டத்துல இருந்தது. சம்பளமே கொடுக்கல. இப்பதான் நாங்க பெரிய சம்பளம் கொடுக்கிறோம், பெரிய வருமானம் வருது, அரசாங்கத்துக்கே நாங்கள் காசு கொடுக்கிறோம், நிதியுதவிகளை செய்யறோம், சோசியல் சர்வீஸ் செய்யறோம்ன்றது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த காலத்துல இருந்து நான் சொல்லி கொண்டு வர விஷயம் சந்திரு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் எதற்கு? கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு. அப்ப கிரிக்கெட் நீங்க கொஞ்சம் கிரிக்கெட் வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், வேலை செய்யறாங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், இது செய்யலாமா? அதான் கிரிக்கெட்டை விட்டுட்டு எதை சரியா எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு தங்களுக்கு நிறைய சம்பளம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் கிடைக்குது. இப்ப நாங்க வந்து கிரிக்கெட் கட்டுக்காட்டு சபை லாபத்துல இயங்குது. வீரர்களோட சம்பளம் அடங்கலாதான். சரி, வீரர்கள் சம்பளம் கொடுத்து என்ன நடந்த ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப ப்ராடக்ட் ஒரு நிறுவனம் என்று சொன்னா, ஒரு ஏபிசிடி ஏதோ ஒரு நிறுவனம் என்று வைப்பேன். அந்த நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்குதுண்டா, அந்த பொருள் மார்க்கெட்ல போய் நல்ல பிசினஸ் ஓடணும். பிசினஸே ஓடல, பொருள் சக்சஸ் இல்ல, ஆனா லாபம். அப்படி அதுதான் இப்ப இங்க வந்திருக்கிற கதை. சொல்றீங்க சக்சஸ் ஆகி இருக்குது. நாங்கள் நிறைய காசை சேர்த்திருக்கிறோம், விளம்பரங்கள் வந்திருக்குது, அங்கங்க அந்த போட்டியில தான் கொண்டு வந்து எல்லாம் காசை கொண்டு வந்தோம் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் சரி, ஆனா டீம் விளையாடலையே. இப்படியே போனா அந்த வருமானம் இன்னும் போயிடும், இல்லாம போயிடும். ஸ்பான்சர்ஸ் இல்ல, ஸ்ரீலங்காவில் ஸ்பான்சர் இல்லைன்றது தெரியுமே. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததும் தொடர் தோல்விகளும் தான் ரசிகர்கள் மிக மோசமாக ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து போக இது இப்பொழுது சகலர் மீதும், அதாவது அரசாங்கத்தின் மீதும் கூட இது பழியாக மாறி இது. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதி அவர்கள் வந்து முதல் எதிர்கட்சியில இருக்கும்போது கிரிக்கெட் கட்டுக்காட்டு சபை தலைவரை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செஞ்சாரு. இப்ப அந்த அடிப்படையில இப்ப நிறைய பேருடைய கோரிக்கை, நீங்க சொன்னீங்க தானே, நீ வெளியேற்றுவீங்கன்னு சொன்னீங்க, ஏற்றுங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரிய கோரிக்கை எல்லாம் கடந்த நாள்ல இருந்தது. நீங்க தான் சொன்னீங்க. அந்த அடிப்படையில நீங்க இப்ப பவர்ல இருக்கீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு மாதிரி. இப்பொழுது பதவி விலகிறதுக்கான காலம் நெருங்கி இருக்கு. அவர் அதை உத்தியோகபூர்வமா அறிவிச்சும் இருக்காரு. ஆனா போறோம்ன்றாரு, எப்ப போறோம்னு தான் சொல்லல. இப்ப தெரிஞ்சதின்படி, தகவல் ஏற்கனவே வந்ததின்படி நாளை, அதாவது 29ஆம் தேதி போவார் என்றது இருந்தது. இதில் குழப்பம் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது சந்திரு. தனியாக அவர் மாத்திரம், சம்மிசில்வா மாத்திரம் விலகுகின்றார் ஆரம்பத்தில் பேச்சு வந்தது. அதன் பின்னர் நேற்று முதல் பேச்சுக்கள் இருக்கின்றன. முழுமையாக எக்ஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த தெரிவு செய்யப்பட்ட, தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அந்த முக்கியமான சகலருமே தலைவர், செயலாளர், அந்த நிர்வாக உறுப்பினர்கள் என்று ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பதவி விலகுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா போகணும். இல்ல, சக்சஸ் ஆக வேணும். அல்லாது இப்ப நீங்க எல்லாருமே ஃபெயிலியர்னு சொன்னா தலைவர் மட்டும் அனுப்பி காணாது. தலைவரும் இல்ல, சேர்ந்த பரிவாரங்களும் ஃபெயிலியர். சில வேளையில தலைவர் நல்லா இருந்திருக்கலாம், இவங்க ஏதாவது வேலை பார்த்திருக்கலாம். அவ்வளவு இல்ல. இப்ப என்ன பொறுத்த இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப தலைவர் ஏதாவது ஒன்று செய்து காட்டணும்னு சொல்லுவார், நினைப்பார். ஆனா கீழே இருக்கவங்க எல்லாம் அது வேணா இல்ல இது அது இல்ல. கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, பல டிபார்ட்மெண்ட்ல அப்படி இருக்கு. அரசாங்கத்திலயுமே அப்படித்தானே. தலைவர் நல்லா இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற சில கிறுக்குகள் வந்து வேலையை பார்த்து விட்டுரும். தலைவர் நல்லா தான் கொண்டு போறார், கீழே இருக்கிறதுகள் செய்யற வேலை தான். அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல இருக்கு. இப்ப என்ன நடந்ததுன்னா சந்திர, அரசாங்க பக்கமாக அண்மையில் ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டது, ஜனாதிபதியின் கோரிக்கையின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதி துரத்துகின்றார் என்ற அடிப்படையிலும் கூட இருந்தது. ஊடக பேச்சாளர் நலிந்த திசாநாயக்க அதை மறுத்திருந்தார். அரசாங்கம் தொடர்பில் அரசாங்கத்தால் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அப்படி ஒரு விஷயத்தை செய்யவில்லை. இருக்கும் இருக்கும் அப்படியும் நாங்க எடுத்துக்கொண்டு அப்படியே போயிடலாம். இந்த நிலையில விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னொரு பக்கத்து விளையாட்டு அண்மையில தான் சொன்னார், பாராளுமன்றத்துல போய் சொல்லி ஐசிசி எல்லாம் நாங்க படிச்சு இடைக்கால நிர்வாக சபை கொண்டு வர போறோம், இதெல்லாம் சரி வராது, கிரிக்கெட்டை மாத்த போறோம் அவரே தான் பாராளுமன்றத்துல சொன்னார். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு கொஞ்ச நாளையில சொன்னார், ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் எடுக்கும், எடுத்த எடுப்புல எல்லாத்தையும் மாத்த கூடாது, காலம் கொடுக்கும். ஒரு போட்டியில வென்றது
அந்த அந்த ஒரு போட்டிக்கு பிறகு 10 நிமிஷம் கழிச்சு வேண்டாரு அந்த போட்டி. அதோட அப்படி தலைகளா விஷயம் மாறிட்டது. அப்ப அதுக்கு பிறகு சொன்னார். இப்ப வந்து சொல்ற நாங்கள் இன்னும் அறிக்கை விட இல்ல, ஆனா விட போறோம், இந்த அறிக்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். இவரும் இதுக்குள்ள அதான் அந்த தலைவர் பரிவாரங்கள்ல இவரும் ஒரு விளையாட்டுக்காரர். தலைவர் மட்டும் போனா அந்த இடத்திற்கு ஒருவரை பொறுப்பாக கொண்டு வந்து போட்டு இந்த நிர்வாகத்தை இயக்கி கொண்டு போகலாம். ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பக்கமாக என்ன யோசிக்கின்றார்கள் என்றால், ஒட்டு மொத்தமாக எல்லோரும் போனால் யாப்பின்படி உடனடியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான தேர்தல் வைக்கப்பட வேண்டும். காலத்துல 3 மாதத்துக்குள்ள தேர்தல் வைக்கப்பட வேண்டும். அப்ப இந்த இடைக்கால நிர்வாக சபை என்ற பிரச்சனை வெறும் 3 மாதத்துக்கு தான் இருக்கு. இந்த 3 மாதத்துக்கு நீங்க எழுந்த செய்ய போறீங்க. திரும்ப வந்துருவாங்களோ. இப்ப 8 வருடங்கள் பதவியில இருந்தவர்கள் வர முடியாது. ஆனால் சம்மி சில்வா இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அடிப்படையில இந்த நிர்வாக குழுவுக்குள் மீண்டும் வர முடியுமா? அதாவது தலைவராக இல்லாவிட்டாலும் ஒரு பதவிக்கு வரவிடலாம். அதாவது இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அடுத்த சபை வருகின்ற வேளையில் அவர் மாத்திரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 8 வருடங்கள் இந்த நிர்வாகத்துக்குள் இருந்தவர்கள் யாரும் வர முடியாது என்ற காரணத்தால் இப்போது இருக்கின்ற பலர் வெளியே போயிடுவாங்க. கடைசியில அப்படியேதான் இருக்க போதாது. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாரும் மேலாளராயிட்டு அனுப்பிட்டோம், திரத்திட்டோம், வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க தானே? அது இல்ல இங்க இருக்கிற உண்மையான விஷயம். உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. இப்ப தேர்தல் 3 மாதத்துக்கு வைக்காவிட்டால், இவர்கள் இப்பொழுது ராஜினாமா செய்து தேர்தல் வைக்காவிட்டால் ஐசிசியின் தடை, இப்படியான பிரச்சனைகள் கட்டுப்பாடு இருக்கே. திருப்பி நீங்க ரிவைன் பண்ணி பல விஷயங்களையும் பார்க்க வேண்டும். இது இலகுவாக செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இந்த விஷயங்களை முன்னெடுக்கின்றவர்கள் உள்ளே இருக்கின்ற ஆழமான விஷயங்கள், பிளஸ் மைனஸ் என்ன, எங்க எப்படி என்ன விஷயங்கள் இருக்கின்றதை தெரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருவர் 2 பேருடைய ஆலோசனைகளை வைத்துக் கொண்டு நடைபெறுவதாக தெரிகின்றது. நான் பார்த்து போயிட்டு வாங்கி வரமாட்டாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு தூண்டி போடுறீங்க. ஒருவரை மட்டும் திரட்டி விட்டா எல்லாம் திருந்திரும் கிளம்பிரும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறதுன்றது வந்து பிழையான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பேசாம ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கதை பற்றி கைக்கத்தை விட்டுருவோமா? பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. அதுக்கு பிறகு சரி, அதாவது அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வோம் நாளைக்கு. இப்போதைக்கு இந்த நாங்கள் சொன்ன விஷயங்கள் நாளை வரைக்குள்ளேயும் சில வேளை பெல்ட் அடிக்கப்பட்டு வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் நாங்கள் பொறுப்பில்லை. நாங்கள் கம்பெனி பொறுப்பில்லை. எனவே நீங்க சொல்லுங்க, இந்த நிர்வாக சபை விலகணுமா, தலைவர் விலகணுமா, இல்ல யாராவது இதுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை சொல்லுங்க, கருத்துக்கள் அல்லது வீரர்களை சொல்லணுமா? அதை பத்தி நாங்க அப்புறம் பேசுவோம். இல்ல விலகு போனாலும் சொல்லுவார், என்ன போன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க தானே, கடைசியில இப்ப மட்டும் நீங்க வெண்டு காட்டுறீங்களா இல்லையான்னு பாப்போம். அதுல ஒரு நான் உடன்படுவேன். என்னதான் நிர்வாகம் பிரச்சனையா இருந்தாலும் தலைவர் பிரச்சனையா இருந்தாலும் விளையாடுறவங்க ஒழுங்கா விளையாடணுமா இல்லையா? அது அங்க இருக்கு சிக்கல் இருக்கு. கொஞ்சம் இருங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல நிர்வாகம் சரியில்லைன்னு ஷமி தண்ட காசுல ஜெர்சி அடிச்சு கொண்டு வந்து வேர்ல்ட் கப் அடிச்சு வின் பண்ணிட்டு போனேன். அது பிளேயர்ஸுக்கு அழகு. அது அவர் அந்த கிரிக்கெட்டோட ஊர்ன ஒருவர். எனக்கு தெரிஞ்சு இப்ப இலங்கை கிரிக்கெட்ல யாராவது கிரிக்கெட்டோட ஊர்ன ஒருத்தர் பேர் சொல்லுங்க. கிரிக்கெட்டுக்காக இவர் டெடிகேஷன் பிளேயர் ஒருத்தர் சொல்லுங்க. அதுன்னு சொல்றேன். யாருமே எத்தனை பேரை வச்சிருந்தாங்க? யாருமே இல்லை.